பிரைஸ் காட். அறிந்து கொள்வோமா? தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் அலஃப் என்ற அந்த எபிரேய எழுத்தினுடைய ஒரு சில காரியங்களை பார்த்து வருகிறோம். இதில் அந்த எருதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். எருது கேருபீன்களில் ஒரு வகை. இப்பொழுதும் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்போம். எசேக்கியேல் 1:18 வசனம். அதன் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாய் இருந்தன. பயங்கரப்படத்தக்கதாய். ஒருவேளை கோலியாத்தை பார்க்கும் பொழுது அங்கிருந்தவர்களுக்கு ஒரு பயங்கரப்படத்தக்கதாக இருந்திருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொன்னபடி உன்னுடைய ஆவி பயங்கரப்படத்தக்க உயரமாக இருக்கிறது. ஒருவேளை நீ பலவீனமாக இருக்கலாம், ஆனால் உன் ஆவியோ பலம் உள்ளது, உயரமானது, ஸ்ட்ரென்த் உள்ளது, வல்லமை உள்ளது, எந்த பொல்லாத ஆவியும் அப்புறப்படுத்தக்கூடியது. ஆகவே அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பயங்கரப்படத்த ரூபமாய் உங்களுடைய ஆவி இருக்கிறது என்பதில் மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென்.